மலைநாட்டு தலைவன், மன்றாதி மன்னன் மனம் தளரலாமா? மனம் தளரவில்லை, நம் ஆட்களில் சிலர் பிடிபட்டு விட்டார்களே என்ற கோபமும் பயமும் உண்டாகிறது. பிடிபட்ட பேடிகள் மேல் கோபம் வர வேண்டியதுதான். பயத்திற்கு காரணம் இல்லையே. பிடிபட்டவர்கள் காட்டிக் கொடுத்து விட்டால் கத்தி இருந்தது காந்தீப மன்னன் என்று தெரிந்துவிடும். அவ்வளவுதானே? தெரியட்டுமே. அழகாபுரியின் படைபலம் மலைநாட்டின் மதிபலத்தின் முன் எம்மாத்திரம். அங்கே படை, இங்கே பகுத்தறிவு, அங்கே கத்தி பலம், இங்கே புத்தி பலம். கவலைப்படாதீர்கள் மகாராஜா. சூழ்ச்சியால் வெல்வோம் அழகாபுரியை. அழகாபுரியில் கைதியான நமது ஆட்கள் காட்டி கொடுத்து விட்டார்களா? விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆமா மகாராஜா. அம்பலவான மன்னருக்கு எங்களிடம் அளவில்லாத கருணை. எதிரியை புகழாரை. கருணை கோழைத்தனத்தின் சின்ன மகாராஜா. அம்பலவாணனை கருணை வள்ளல் என்று உலகம் புகழ்ந்தால் என்ன அர்த்தம்? அசல் கபாபி என்று அர்த்தம். நிறுத்துங்கள். மண்டலத்தாட்சி மாநிலத்தோர் புகழ்ச்சி அம்பலவாணன் பரம்பரைக்கு, சித்திரசன் என்ற இகழ்ச்சி எனக்கு. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். பதட்டமும் கோபமும் முன்னேற்றத்துக்கு எதிரிகள். உள்ளத்திலே கொடும் பகை மூண்டாலும் உதட்டிலே புன்னகை மிளிர வேண்டும். சிரித்து சிரித்து சித்திரவதை செய்ய வேண்டும். அன்பை காட்டி அனைத்து அழிக்க வேண்டும் மகாராஜா. நயவஞ்சகமே நமது ஆயுதம். மாயா, மனிதன் மிகவும் விரும்புவது எது? இன்பம். இன்பம். அந்த இன்பத்தில் எழுவது இசை. இசை. ஆமாயா, எனக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் இசை வேண்டும், குன்றாத கவிதை வேண்டும், எஞ்சினும் திகட்டாத இனிய கலைகள் வேண்டும், உண்மை வீர வேண்டும், உயர்ந்த பண்பு வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உதட்டோரம் குறுநகை காட்டி என் உயிர் வாங்க ஒருத்தி வேண்டும். இளவரசே, என்ன? கைதிகளை விடுதலை செய்தாகிவிட்டது. விடுதலை செய்து விட்டீர்களா? மிகவும் சந்தோஷம். எதிரிகளுக்கு இடமளித்து விட்டு நிம்மதியாக இருங்கள். அப்படி அல்ல, மன்னரின் கட்டளை. மன்னரே கட்டளையிட்டாகிவிட்டது. பிறகு என்ன வேண்டியிருக்கிறது? சந்தோஷமாக செய்யுங்கள். சிவபூஜையில் கரடி. என்ன? பெரியவர்கள் என்றாலே இங்கிதம் தெரியாதவர்கள் என்றுதான் அர்த்தம் போல் இருக்கிறது. மன்னாதி மன்னன் மகன் மனம் தளரலாமா? உள்ளது உள்ளது. இவா நான் வேறு இடம் நாடுவேன். மகாராணி. மகாராணியாருக்கு நமஸ்காரம். என்ன விஷயம்? சரி, நீ போகலாம். என்ன மகாராணி? அழகாபுரியிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. கல்யாண அழைப்பா? இல்லை, வீர போட்டி விழாவின் அழைப்பு. அழகாபுரியில் நடக்கப் போகும் வீர போட்டிக்கு தயார் செய்து கொள்கிறார்கள் நம் வீரர்கள். என்ன வீர போட்டி? மல் யுத்தம், வாழ் யுத்தம், வேல் யுத்தம் எதுவா இருந்தாலும் சளைக்க மாட்டார்கள். சொல் யுத்தத்தில் கூட நமது ஆட்கள் கைவிருந்தவர்கள் தான். இந்த போட்டியில் வெற்றி நமக்குத்தான் நிச்சயம். வீர போட்டியில் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் போருமா? வாழ்க்கை போட்டியிலும் வெற்றி பெற வேண்டுமே. உண்மைதான். எவ்வளவு காலம் தான் அழகாவிற்கு அடங்கி நாம் கப்பம் கட்டிக் கொண்டிருப்பது? அதே எண்ணம் தான் இரவு பகல் என்னை வாட்டி வதைக்கிறது. என்ன செய்யலாம்? மகாராஜா, சிங்கத்தை சிறுமுகையில் வந்த கதை தெரியாதா? வீரனுக்கு ஆயுதம் கத்தி, விவேகிக்கு ஆயுதம் புத்தி. தந்திரத்தால் மலையையும் பெயர்க்கலாம், கடலையும் கலக்கலாம். பார்க்கலாம்.
வந்து நீ அழகாவரி போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னியே அத நினைச்சு சிரிச்ச திருப்பி எதுக்கு? நான் கலந்துக்க தான் போறேன். ஆமா. கலந்து போறியா? ஆமா. நீயா? உன்னால இந்த ஒரு கழுதையில அடக்கி கட்டி போட முடியலையா? நீ இப்படி அழகாவரி போட்டியில பேசாத, பேசாத, ஒண்ணு பேசாத. இல்ல. இந்த ஒரு கழுதை என்ன 100 கழுதை அடக்கி போட்டுருக்காரு இவரு. என்ன? ஆமா. 100 கழுதைவா? ஒரே கைத்துல கட்டி போட்டுருக்கேன். நீயா? ஆமா. ஆமா போட்டிருப்பேன். பேச்சு மாத்திரம் தான் வாய் கிளியுது. விஷயத்துல ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் பேசாத. நான் சொல்றத நல்லா கவனிச்சு கேளு. இப்போ ஒன்னு அடக்கிருக்கேனா இல்லையா? 100 கழுதை அடக்கிற சமம். ஆமா, ஒன்னையும் சொல்லி இதையும் சொல்லுவேனா? இது புனிதமான ஜென்மம். அதான கேட்டேன். பயம் இருக்குல்ல? இந்த பாரு மச்சான், என்ன சொல்லாத. அந்த பக்கத்துல நிக்கிற பாரு, பவளம் அவளை போட்டு சொல்லு. ஏண்டி அம்மா, அவர் உன்ன சொன்ன நீ என்ன சொல்ற? நீ ஏண்டி குறுக்க வர்ற? குறுக்க வர்றாங்க. நீ ஏன் தட்டு கட்டமா பேசுற? யாரு தட்டு கட்டவா? நீ தான் தட்டு கட்டவா? நானே தாலி கட்டி கட்டவா? நீ தாலி கட்டிக்கிட்டவ, நான் கட்டிக்க போறவன். கட்டிக்கடி. காலமாடு கண்ணு குட்டி போட்ட அன்னைக்கு நீ தாலி கட்டிக்க வா. அட பாப்போமே. என்னங்க நீ பாப்பா? நானே அவரை கட்டிக்க நீ பாருங்க. நீ கட்டிக்க. நான் போக்குறேன். எப்படி கட்ட? கைய நீட்டி பேசாத. என்ன நீ? கைய ஓடுறேன். கைய வலி கண்ணை இப்படி இப்படி ஆட்டு பேசாத. கழுத்தை அப்படியே உடைச்சிரும். என்ன நீ ஓட பாப்பா? இதுங்க கத்துறதுல நிஜமா கத்துறத எங்கேயே விட்டுட்டேனே. நீ போய் சமையல கவனி. நீ அவன் சமைச்ச உடனே சாப்பிட்டு தூங்கு போ. நான் ஆக்கி வைக்கிறேன், நீ துண்ணுட்டு தூங்குக்கோ. சரி, தேவையில்லை. நீ சோத்தாக்கு. நீ மொட்டை மொட்டை குழம்பு போய் 2 குழம்பு என் தரையில கொட்டுங்க. சுட சுட கொட்டுங்கடி, கொட்டுங்கடி. வீரத்திற்கு வீரம், வாளுக்கு வாழ், ஆளுக்கு ஆள், யாராயிருந்தாலும் சரி
மலைநாட்டு மன்னன் காந்திவன் சவால் விடுகிறேன். என் சவாலை ஏற்க இந்த சபையில் யாருக்கு தீரம் இருக்கிறது பார்க்கிறேன். என் சவாலை ஏற்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. இனி நானே வெற்றிவீரன், நானே வெற்றிவீரன். மலைநாட்டானுக்கு அழகாபுரியான் எந்த வகையிலும் இழைத்தவன் அல்ல. வாயால் வீரம் பேசுவது விடுத்து காரியத்தில் இறங்கலாம். எந்த ஆயுதமானாலும் சரி.
போட்டியில் வெற்றிமாக சூடிய அழகாபுரி இளவல் அழகேசன், மாட்சிமிக்க மன்னர் பிரானே, மதிப்புக்குரிய மன்னர்களே, பேரன்புக்குரிய பிரஜை மக்களே, இன்று போட்டியில் கலந்து கொண்டு வீரங்காட்டிய வீர சிங்கங்களை உங்கள் எல்லோர் சார்பிலும் பாராட்டுகிறேன். இன்றைய நிகழ்ச்சிகளில் எல்லோரிலும் வல்லவராய் திகழ்ந்த இளவரசர் அழகேசனை வெற்றி வீரன் என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் பிரகடனம் செய்கிறேன். வெற்றி வீரனுக்கு உரித்தான இந்த வீரவாளை அவருக்கு பரிசாக அளிக்குமாறு உங்கள் எல்லோர் சார்பிலும் மன்னர் பிரானை கேட்டுக் கொள்கிறேன். வெற்றி வீரனுக்கு எமது ஆசிகள். வீரத்தில் சிங்கம் போலும், அடக்கத்தில் யானை போலும் நீடூழி வாழ். அப்படி ஒன்றும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் மகாராஜா. நினைத்ததொன்று நடந்த ஒன்றாகிவிட்டதே. இரண்டாவது முறையும் தப்பிவிட்டானே அழகேசன். எங்கே தப்பி விட்டான்? அடிமரமான அம்பலவாணன் சாய்ந்து விட்டால் மற்ற கிளைகள் எல்லாம் தானாகவே காய வேண்டியதுதானே. அந்த கிழட்டு மன்னன் தான் இன்னும் இறக்கவில்லையே. அரசே, அவசரம் ஆபத்து. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மலைநாட்டான் இட்ட விஷம் குறைந்தது 6 மாத காலமாவது அவனை சித்திரவதை செய்யாமல் கொண்டு விடுமா என்ன? கவலைப்படாதீர்கள் மகாராஜா, ரணத்தின் வேகம் அனத்தத்தான் செய்யும். ஆபத்து ஒன்றுமில்லையே. என்ன யோசிக்கிறீர்? காயம் சாதாரணமாகவும் இல்லை, எல்லாம் கடவுள் செயல். கையிலே மருந்தை வைத்துக் கொண்டு கடவுள் செயலை தேடினால் என்ன அர்த்தம்? உம்முடைய மருந்தால் குணமாகுமா ஆகாதா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்பா, அப்படியொன்று நம்பிக்கை இழக்காதீர்கள். விஷயத்தை கேட்டியா? கேட்டேன், அவன் சொல்ல மாட்டேங்கிறான். என்னத்த கேட்ட? இந்த சத்திரம் யாரு கட்டினான்னு கேட்டேன், அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அட அது இல்ல மச்சான், இந்த ஊர் சனங்கள்லாம் தலையை கவுந்துட்டு போறாங்க. சரிதான், எவனா புரண்டியில ஓங்கி அடிச்சிருப்பான், இவன் எல்லாம் தலையை தொங்க போட்டான். இல்ல மச்சான் இல்ல, இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க பாரு, வருத்தமா தலையை கவுந்துகிட்டே போறாங்க. ஓஹோ, போறாங்களா? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா எனக்கு மத்தியானம் சோறு கிடையாது. இந்த சமாச்சாரம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, பய பட்னியா கிடப்பானேன்னு எல்லாம் தலையை தொங்க போட்டான். இந்த பாரு மச்சான், நீ இப்படி அகட விகடமா பேச போயிட்டா உனக்கு நேரத்துக்கு கூட ஒருவேளை சோறு கிடைக்க மாட்டேங்குது. அம்மா தாயே, நீ ஒண்ணு சாபம் கொடுக்காத. என்ன விஷயமா வந்த? என்ன விஷயமா? இந்த ஊர் மகாராசா இல்ல மகாராசா, ஆமா, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஆமா, இந்த ஊர் மகாராஜாவுக்கே உடம்பு சரியில்லையாமே. போய் இந்த ஊர்ல நாடகம் ஆட வந்தியே, உன் நாடகத்தை யார் பாப்பாங்க? ஏன் இப்படி செய்தா? என்ன எப்படி? ஜனங்களும் சோகமா இருக்காங்க, நம்மளும் சோறு இல்லாம இருக்கிறோம். ஒரு சோக நாடகத்தையே போட்டா ஜனங்க சிரிக்கிறவன் ஆடுவோமே. ஜனங்க சிரிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த பார், நீ நம்பிக்கை இழக்காது. நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது சிரிக்கத்தான் செய்யும், கையை தட்டத்தான் செய்யும். நம்ம உள்ளூர்ல ஆட போறது இல்லையே, ஊருக்கு அப்பால போய் கணத்து மேட்ல தானே ஆடுவோம். பாத்தியா, நாடகம்னு ஒருத்தன் சிரிக்கிறான் பாரு. சிரிப்பு அடக்க முடியல. மச்சான், அவரு சிரிக்கல, வேதனைப்படுறாரு. வேதனை போய் பாரு. ஆச்சரியம், வேதனை சத்திரத்துல வேதனையா? யார் முதலாளி இல்லாத சமயத்துல? நான் என்ன அப்படி சிரிக்க முடியாது சொன்னேன்? ஏன் தலகாணிக்கு என்ன என்னது? என்ன உடம்புக்கு? வயிற்று வலியா? ஏய், உனக்கு வயிற்று வலி மட்டுமல்ல, உடல் வலியும் கூட வரப்போகுது பாரு. பாரி வார்த்தையை முழுங்குறான். ஐயோ பாவம், வயிற்று வலி தாங்காம பேச்ச இழுக்குது போல இருக்கு. இழுக்குதா? இழுக்கும். ஏய், கொம்பு இல்லாத மாடு தெரியுமில்ல, அந்த மாட்டை வேகமா வயத்துல முட்டை விடு, தீர்த்து போகும். ஐயா வைத்தியர், தலையை கிருன்னு சுத்துது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? கிருன்னு சுத்துதா? உடம்ப கட்டியமா புடிச்சுக்க, சரியா போகும். தலைய வலிக்குதையா? தலைய வலிக்குதா? அப்படி சொல்லு. தலைவலி கண்ட பேருக்கு தயவுடன் மருந்தை கேளு. மலையடி பாறாங்கல்லை நீ போடுற சும்மா. மலையடி பாறாங்கல்லை வண்டி மேல் ஏற்றி வந்து தலைதனை கீழே வைத்து தாங்கிய ஓங்கி போட்டா தலைவலி சுஸ்தமாகவும் சவிக்கவும் காணுவாயன்னு அகஸ்திய சொல்லிட்டு அப்போ குள்ளமாயிட்டார். சத்திரத்தில் தங்கியிருக்கும் வைத்தியர் நீர்தானோ? ஜோடி மஜாவா? ஏய்யா, உனக்கு வைத்தியம் தெரியுமா?
அப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. எங்க பாரு. ஒண்ணும் இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல. யோகி பஜா, என் கூட வா. எங்க? அரமனை. ஏன்? வைத்தியம் பார்க்க. யாருக்கு? மகாராஜா. போச்சுரா. ஐயோ, நான் வைத்தியம் இல்லையே. இந்த பாரு, போய் சொல்லாத. உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். மரியாதை என் கூட வா. என்னடா சொல்ல? இங்க வாங்க ஐயா. சத்தியமா சொல்றேன், நான் வைத்தியம் இல்லையா. வைத்தியம் இல்லையா? ஆமா ஐயா. டேய், அம்மா, நான் வைத்தியம் தான். என்ன மச்சான் இது? நான் வைத்தியம் இல்ல. டேய், நான் வைத்தியம் தான். நான் வைத்தியம் இல்லைன்னு சொல்றேன். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டீர்களே. ஜோசியம் பார்த்தாகிவிட்டதா? பார்த்தாகிவிட்டது. நீங்கள் தேடி வந்தது அப்பாவைத்தான். அப்பாவை இல்ல, இப்பாவை. உட்காருங்கள் கிழவரே. இல்ல கிழவரா? இல்ல இல்ல இல்ல, ஐயா புலவரே. சேரி ஒன்று கேட்க உறைந்தோ தாதி அம்மை தேவநாடி. ரொம்ப கரடு முரடா இருக்கே புலவரே. கரடு முரடானது காதல் பாறை, இடரை விழாமல் இருப்பவன் மீசை. உங்க பாட்டு ஒரு வெட்டு வேட்டு. அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். பாடுவதோடு மட்டுமல்ல, ஆடவும் வேண்டும். நாளை ஆகட்டும். நான் கேட்பது இன்று. உங்கள் அதிகார வர்க்கத்தின் கட்டளைக்கு அப்பாற்பட்டது கலை. இளவரசே, வேண்டுமானால் நாளை வாருங்கள். ஆடுகிறேன், பாடுகிறேன். உன் கணவன் ஸ்தானத்திலிருந்து கட்டளையிட்டால் வேண்டும். பழைய நூலிலே உள்ளதோர் அறியாமையை வென்று பகுத்தறிவோடு வாழ வேண்டும். கல்லென்றாலும் கணவனா, புல்லென்றாலும் புருஷனா, கல்லும் புல்லும் மனசுக்கேற்ற மனுஷனா. கல்லென்றாலும் கணவனா, புல்லென்றாலும் புருஷனா, கல்லும் புல்லும் மனசுக்கேற்ற மனுஷனா. இதை நான் அறியாதவளா, இல்லை புரியா